12ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண் தேர்வு வினாத்தாள் 7 பொதுத்தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் டேஷ் துறை தலைவராக பணியாற்றினார். தமிழ். தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு முதன்மை ஆதாரமாக விளங்குவது சங்க இலக்கியம். உயவரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிக்கான சான்று ஆங்கவற்றுள். பாரதியார் எங்கிருந்து வரலிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதினார்? புதுச்சேரி. பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். உலக புவிநாள் ஏப்ரல் 22. பசுமை குடில் வாயுக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. காற்று, ஆற்றல். பகலும் இரவும் சந்திக்கும் வேலை அந்தி. 10 பாட்டு நூல்கள் ஒன்று நெடுநல் வாடை. பொறுத்துக. வளையி பொய்யா புதுப்பெயல் ஒழிய. ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் சொல்லி செயல்படை வினையச்சம் பண்புத்தொகை 2143. முதல்கள் என்ற சிறுகதை உணர்த்தும் கருத்து தனிமரம் தோப்பாகாது. இருதினைக்கும் பொதுவாக வரும் சொற்கள் குழந்தை, கதிரவன். எங்கள் தந்தையின் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை. தாய் வழி சொத்துகள் பெண்டீருக்கே போய் சேர்ந்தன என்பதை குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. ஜலாலுதீன் ரூமி டேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்? ஆப்கானிஸ்தான். குன்று சூழ்வான் மகனோடு அருவரானீம் இக்குறிப்பிடுபவர் சுக்ரீவன். குகப்படலம் அமைந்துள்ள காண்டம் அயோத்திய காண்டம். பூமணியின் அஞ்ஞாடி என்பது புதினம். பிழையற்ற தொடரை கண்டறிக. சென்னையிலிருந்து நேற்று வந்தான். பொறுத்துக. வெகுளி, புனை, ஏமம், திரு. செல்வம், பாதுகாப்பு, தெப்பம், சினம். விடை 4321. குழிமாற்றி எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். பள்ளிக்கு முதலில் வருபவனை டேஷ் என்று அழைப்பர்? வேத்தான். சுரதா நடத்திய இதழ் காவியம். தொடைகள் நன்கு செழித்தால் பாக்கள் வரும். கவிஞர் சி. மணி அவர்கள் நடத்திய சிற்றிதழின் பெயர் நடை. பரிசு வேண்டி வாயில் நிற்பது பரிசில் துறை. ஈர்சை வெண்டலை என்பது மாமுன்னிறை. மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்படும் பகுதிகள் வடசென்னை பகுதிகள். வளர்தலம் இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. பொறுத்துக. ஐப்பசி, கார்த்திகை, மாசி, தை. விளக்கு திருவிழா, ஓண விழா, தைப்பூச விழா, கடலாட்டு விழா. 2143 ஆன்சர். உமனர் என்பது உப்பு வணிகர். தலைக்குளம் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு ஒரு குட்டி தீவின் வரைபடம். காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் இக்கவிதையில் டேஷ் பயின்று வந்துள்ளது வினைப்படிமம். சாப்ளினின் சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு 1940. பொறுத்துக. மகரையாழ், பேரியாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ். 21 நரம்புகளை கொண்டது, 17 நரம்புகளை கொண்டது, 7 நரம்புகளை கொண்டது, 16 நரம்புகளை கொண்டது. 2134 ஆன்சர். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். நடிகர் திலகத்திற்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் ஈவேரா பெரியார். பொறுத்துக. காதை, சருக்கம், இளம்பகம், படலம். கந்தபுராணம், சீவக சிந்தாமணி, சூலாமணி, சிலப்பதிகாரம். 4321 ஆன்சர். 39. விருத்தப்பா என்னும் பாவகையில் ஏற்றப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர் வே. இறையன்பு. பாடம் திணை. இதில் திணை என்பது ஒழுக்கம். பொறுத்துக. புதுமை பித்தன், அழகிரிசாமி, ஜெயமோகன், எஸ். ராமகிருஷ்ணன். அரவான், பத்மவியூகம், வெந்தழலால் வேகாது அகலிகை. 4321 ஆன்சர். இறைமகன் இயேசுவை இகழ்ந்து பேசியவர்கள்? பொல்லாத யூதர்கள், போர்ச்சேவகர், போந்தியு, பிலாந்து. 3 மட்டும். பொறுத்துக. கருந்தடம், ஓர்மீன், வெந்து, திருந்திய. வினையச்சம் பெயரெச்சம் பண்புத்தொகை ஏவல் பன்மை வினைமுற்று. 43. இரட்சணை யாத்திரிகம் என்பது ஒரு பெரும் உருவக காப்பியம், சிற்றிலக்கியம், சிறுகாப்பியம், காப்பியம். விடை ஒரு பெரும் உருவக காப்பியம், சிறுகாப்பியம். சிறுபானாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவன் இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம். நன்மொழி புணர்ச்சி விதி தருக. ஈறுபோதல். திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் சாந்தாத்தத். மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் பயன்படுவது குறியீடு. குறுநில மன்னன் குமரனால் ஆளப்பட்ட மலையின் தற்போதைய மலைத்தொடர் பெயர் பழனிமலை. நன்றி.